மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். கொள்ளு பொடி சாதமிது கொள்ளுப்பாட்டி காலத்தில் செய்த வழி வந்த கொள்ளு பொடி சாதமிது. எள்ளு பொடி கேள்விப்பட்டிருக்கீங்க, கொள்ளு பொடி சாதம் இன்னைக்கு அது எப்படி செய்யறதுங்கிறத கற்றுக்கலாம் வாங்க. இப்போ செய்ய போகிறது கொள்ளு பொடி ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த சாதம் 1 கப், கொள்ளு 1 கப், கருவேப்பிலை 1/4 கப், காய்ந்த மிளகாய் 6, தனியா 1 தேக்கரண்டி, புளி சிறிய உருண்டை, கடலைப்பருப்பு 2 தேக்கரண்டி, பூண்டு 4 பல், சீரகம் 1 தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு 2 தேக்கரண்டி, மிளகு 1 தேக்கரண்டி, கடுகு 1 தேக்கரண்டி, பெருங்காயத்தூள் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. நம்ம வந்து பருப்பு பொடி சாதம், மல்லிப்பொடி சாதம் எல்லாம் பொடி பண்ணி நம்ம சாதத்தில் பரட்டி லெமன் ரைஸ், புளி சாதம் மாதிரி கலந்து நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி சாப்பிடுவோம். இது வந்து கொள்ளுங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை வந்து பொடி மாதிரி பண்ணி நம்ம டெய்லி சாதத்தில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புல இருக்க தேவையில்லாத கொலஸ்ட்ரால் எல்லாமே உங்களுக்கு கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேன் சூடானோன்னே நம்ம ஒவ்வொன்றா சேர்த்து இதோட வறுக்கணும். கொள்ளு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். லேட்டாக அப்படின்னா கொஞ்சம் வந்து நேரம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு அதை சேர்த்துடலாம். கொள்ளு ஆக்சுவலி கொள்ளு வச்சு ரசம் வச்சு சாப்பிடுவாங்க, துவையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போது இது ஓரளவு வறுத்தாச்சு. இப்போது இதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் தனியா, இதெல்லாமே ஃப்ளேவருக்காக நம்ம வந்து ஒரு வாசனை கொடுக்கும் அந்த சாதம், அதுக்காக தான். வரமிளகா, கொஞ்சமாக மிளகு. உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா மிளகு நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறது நல்லதுங்கிறனால அந்த பொடியிலே நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா மிக்சிங்கும் கிடச்சிடும். பூண்டு 4-5 பல், சீரகம், அப்புறம் பொடியாக பிச்சு வச்ச இந்த புளி நம்ம வீட்டில் இருக்க புளியை சின்ன சின்னதாக பிட்டாக போட்டு வச்சுக்கலாம். வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்போடு சேர்த்து வறுக்கிறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இது நல்லா ஓரளவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் பவுடர் பண்ணிக்கணும். இப்போது நம்ம வறுத்து வச்சதை உப்பு சேர்த்து நான் மிக்சியில் இது மாதிரி பொடி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. இந்த டெக்ஸ்சரில் இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போது கடாய் சூடு பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வறுத்த கடலை கூட இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு சாத்தோடு சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், நான் இது வந்து தாளிப்பு போடுறதுனால பெருங்காயம் இதில் போட்டுக்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் பொடியிலே சேர்த்துக்கிறதுனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சாதத்தை இது மாதிரி உதுத்து போடணும். பச்சரிசி சாதமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏதாவது நீங்கள் ஃபங்க்ஷன்னா பச்சரிசி சாதமாக எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இப்போது கிரைண்ட் பண்ண பொடி
இதை அப்படியே கலக்க வேண்டியதுதான். உங்களுக்கு உப்பு வேணும்னா உப்பு, ஏன்னா நம்ம பொடிக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ரைஸ் சேர்க்கறதுனால கொஞ்சம் இதோட சால்ட்டை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான கொள்ளு பொடி சாதம் ரெடி. கொள்ளு பொடி ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த சாதம் 1 கப், கொள்ளு 1 கப், கருவேப்பிலை 1/4 கப், காய்ந்த மிளகாய் 6, தனியா 1 தேக்கரண்டி, புளி சிறிய உருண்டை, கடலைப்பருப்பு 2 தேக்கரண்டி, பூண்டு 4 பல், சீரகம் 1 தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு 2 தேக்கரண்டி, மிளகு 1 தேக்கரண்டி, கடுகு 1 தேக்கரண்டி, பெருங்காயத்தூள் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கொள்ளு பொடி ரைஸ் செய்முறை: ஒரு கடாயை சூடாக்கி அதில் கொள்ளை சேர்த்து நன்றாக வறுக்கவும். பிறகு அதில் கடலைப்பருப்பு, தனியா, காய்ந்த மிளகாய், மிளகு, பூண்டு, சீரகம், புளி, உளுத்தம்பருப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வறுக்கவும். பிறகு ஆறியதும் அதை கொரகொரப்பான பவுடராக அரைத்து கொள்ளவும். ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் கடுகை சேர்த்து பொரிய விடவும். கடுகு பொரிந்ததும் அதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இரண்டையும் சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் கருவேப்பிலை, பெருங்காயப் பொடி இரண்டையும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் வேக வைத்த சாதம், அரைத்த பொடி இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து சாப்பிடவும். கொள்ளு பொடி ரைஸ் தயார்.